Good morning students. Today we are going to see about essential parts of the flower. Last class la neenga vandu pathana non essential parts pathinga calyx and corolla. So ipo vandu essential parts androecium. So androecium vandu pathana it is a male reproductive part. So third layer of flower is the male reproductive part of the flower. It is composed of stamens, okay, that is microspore. Each stamen consists of three parts, that is filament, anther and connective. Inga parunga idu vandu anther, this is anther and this is filament. This anther and filament is connected by a connective, okay. So dorsal view and ventral view kuduthirukanga. So the anther paranga upper swollen part with microsporangium is present, so it is called anther. And filament sollumbodhu stalk of stamen, the stamen of stalk dhaan solranga filament, and connective sollumbodhu tissue connecting anther lobes. This is a tissue connecting anther lobes with filament is called as connective, okay. So anther typically contains two compartments called theca, okay. Theca na cavity nu sollalam. Each theca consists of two microsporangium. Ethana microsporangium irukuna? Two microsporangium to forms a locule, okay. Inside the locule we can see the microspore is present. So inga theca nu sollirukanga. எத்தனை மைக்ரோஸ்பொரஞ்சியம்னா 2 மைக்ரோஸ்பொரஞ்சியம் இருக்கும். அந்த ரெண்டு மைக்ரோஸ்பொரஞ்சியத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஸ்போர்ஸ் வந்து இருக்கும். எதில் இருக்குன்னா இட் இஸ் பிரசன்ட் இன்சைட் தி லாக்யூல்ஸ், தட் இஸ் கேவிட்டி, ஓகே. அண்ட் ஸ்டெரில் ஸ்டாமன்ஸ் வந்து என்ன சொல்லணும், ஸ்டாமினோட் சொல்லணும். ஸ்டெரில் ஸ்டாமன்ஸ்னா சொல்லணும் ஸ்டாமினோட்ஸ் அப்படின்னா அன்மெச்சூர்ட் ஸ்டாமன், ஓகே. மலட்டு தன்மை உள்ள ஸ்டாமன் என்ன சொல்கிறோம், ஸ்டாமினோட் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இன் கேஷியம். And distinct stamens which do not fuse to one another. Stamens வந்து fuse ஆயிருக்காது, தனித்தனியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, distinct stamens சொல்கிறாங்க. And free சொல்லுவோம் stamens which do not fuse with other parts of the flower. Stamens வந்து மற்ற ஃப்ளவரோட பார்ட்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் கொரோலா கூட அட்டாச் ஆயிருக்காது, okay. That is called free stamens, okay. So apostamenesனா flowers with stamens that are free and distinct. அப்போ stamens வந்து ஃப்ரீயாக இருக்கும், டிஸ்டிங்க்டாக இருக்கும் அப்படின்னா apostamenes, okay. இல்லை ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஸ்டாமன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது ரெஃபர்ஸ் டு த ஸ்டாமன்ஸ் ஃபியூசிங் அமாங் தெம்செல்ஃப் ஆர் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். தனியாக வந்து ஃபியூஸ் ஆயிருக்கு, இல்லைனா ஒரு பார்ட்ஸ் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸோட ஃபியூஸ் ஆயிருந்தா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொனேஷன்ஸ் அண்ட் அன்னேஷன்ஸ், ஓகே. ஸோ கொனேஷன்ஸ் பாருங்கள், ரெஃபர்ஸ் டு த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் அமாங் தெம்செல்ஸ். ஸோ இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ், அடல்ஃபி, சிஞ்சினேஷியஸ் அண்ட் சினென்ட்ரஸ். ஸோ அடல்ஃபினா அங்கே பாருங்கள், ஃபிலமெண்ட்ஸ் கொனெக்ட் இன்டு 1 or more bundles but anthers are free. ஸோ இந்த எல்லா ஸ்டாமன்ஸும் வந்து ஃபிலமெண்ட்டில் இருக்கும், ஓகே. ஸோ ஒரு பண்டல்ஸ் இருக்கும், இல்லை மெனி பண்டல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடல்ஃபியில் வந்து ஃபாலோயிங் டைப்ஸ் பாருங்கள். ஸோ மோனோ அடல்ஃபஸ், மோனோ மீன்ஸ் 1 and அடல்ஃபஸ் மீன்ஸ் பண்டல்ஸ், ஓகே. ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் கனெக்ட் டு ஃபார்ம் எ சிங்கிள் பண்டல்ஸ். ஸோ எல்லா ஸ்டாமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் இருக்குது, ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் மேல்வேசி. ஸோ உங்களுக்கு வந்து ஐபிஸ்கஸில் வந்து செம்பருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ அடல்ஃபஸ் இருக்கும். சைனா ரோஸ் காட்டன் தாவரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ அடல்ஃபஸ் இருக்கும். டை அடல்ஃபஸ் பாருங்கள், இந்த அடல்ஃபஸ்னா நான் சொன்னேன் பண்டல் சொன்னேன். ஸோ ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் stamens connect, that means join into 2 bundles. ஸோ இங்கே ஃபிலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜாயின் வித் how many bundles, 2 bundles தான் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபெபேசி, ஓகே. அண்ட் பைசம் சர்டிஃபார்ம் பிளான்ஸ், பீ பிளான்ஸ் அண்ட் கிளைட்டோரியா, அதாவது பார்த்தீங்கன்னா சங்குப்புளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைஅடல்ஃபஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இருக்கும். பாலிஅடல்ஃபஸ் மீன்ஸ் மெனி, அப்போது நிறைய ஸ்டாமன்ஸ் இருக்குது வித் மெனி பண்டல்ஸ். ஃபிலமெண்ட்ஸ் கனெக்ட் இன்டு மெனி பண்டல்ஸ், ஓகே. ஃபிலமெண்ட்ஸ் கனெக்ட் டு வாட், எல்லாம் வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 பண்டல்ஸ் இங்கே வந்து ஜாயின் ஆயிருக்கு, இங்கே ஒரே பண்டல்ஸ் தான், ஓகே. ஸோ ஃபிலமெண்ட்ஸ் கனெக்ட் டு ஃபார்ம் மெனி பண்டல்ஸ் சொல்லும்போது சிட்ரஸ் எலுமிச்செடி, பாம்பக்ஸோட தாவரத்தில் உங்களுக்கு வந்து பாலிஅடல்ஃபஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் இதில் வந்துன்னா அடல்ஃபி, ஓகே. ஸோ எல்லா ஸ்டாமன்ஸ் அந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா 1 or more bundles but anthers are free in nature, okay. சிஞ்சினேஷியஸ் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஆந்தர்ஸ் வந்து கொனெக்ட், ஃபிலமெண்ட்ஸ் ஃப்ரீ. ஆந்தர் வந்து கொனெக்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு பாருங்கள் ஆந்தர் வந்து கொனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஃபிலமெண்ட்ஸ் ஆந்தர் வந்து கொனெக்ட் ஆகிருக்குன்னா ஜாயின் ஆயிருக்கு. ஃபிலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரீ நேச்சர் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஞ்சினேஷியஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே பிக்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சினென்ட்ரஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் ஆந்தர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபோர்ஸ். ஃபிலமெண்ட்ஸும் ஆந்தரும் ஃபுல்லாக ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சினென்ட்ரன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் காக்சினியா, ஓகே. அடுத்தது அட்னேஷன் பாருங்கள் டாப்பிக்கில். ரெஃபர்ஸ் டு த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ். அந்த ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸில் வந்து ஒட்டிச்சுன்னா அது அட்னேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எபி பெட்டலஸ். அப்போது ஸ்டாமன்ஸ் ஆர் அட்னேட் டு பெட்டல்ஸ். எல்லா ஸ்டாமன்ஸ் வந்து எது கூட ஒட்டியிருக்குன்னா பெட்டல்ஸ் கூட ஒட்டியிருக்கும், ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் அண்ட் டேட்டரா, ஊமத்தை தாவத்தில் உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்குன்னா எபி பெட்டலஸ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அடுத்தது எபி செப்பலஸ்னால் ஸ்டாமன்ஸ் வந்து செப்பல்ஸ் கூட ஒட்டியிருக்கணும், ஓகே. ஸ்டாமன்ஸ் ஆர் அட்னேட் டு த செப்பல்ஸ் சொல்லும்போது எக்ஸாம்பிள் கிரீவிலியா, சில்வர் ஓக் சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டாமன்ஸ் வந்து செப்பல்ஸ் கூட ஒட்டியிருந்தால் அது எபி செப்பலஸ். டெப்பல்ஸ்னால்
stamens adherent to the tepals அப்படின்னா monocot plants. எக்ஸாம்பிள் ஆஸ்பரகஸில் உங்களோட ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒட்டி இருக்குன்னா டெப்பல்ஸ் கூட ஒட்டி இருந்தால் அது பார்த்தீங்கன்னா எபிடெப்லஸ். ஸோ பெட்டலஸ், செப்பலஸ் அண்ட் டெப்லஸ். ஓகே, ஸோ ரெஃபர்ஸ் டு த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸோட ஒட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைனஸ்டிகம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொனிஷன் ப்ரொடக்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா. ஸோ ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினாக இருக்கும், தட் இஸ் கால்ட் கைனஸ்டிகம். ஓகே, கலெக்டர் ஆஃப் எருக்கஞ்செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமன்ஸும் ஸ்டிக்மாவும் உங்களுக்கு ஒட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கிடேசி ஷோ பிளான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு காணப்படும் சொல்கிறாங்க கைனஸ்டிகம். பொலினியம் பாருங்கள். ஸோ அதே எருக்கஞ்செடியில் போலன் கிரெயின்ஸ் ஆர் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் மாஸ். எல்லா போலன் கிரெயின்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு சிங்கிள் மாஸாக இருக்கும். ஸோ ஓகே, இஸ் கால்ட் அஸ் கலட்ரோஃபிஸ். அது எருக்கஞ்செடியில் உங்களுக்கு பொலினியம் சொல்கிற ஸ்ட்ரக்சர் காணப்படும் சொல்கிறாங்க. So these are the adnations. Okay, refers to the fusion of stamens with other floral parts. So arrangement of stamens related to length of stamens. Okay, so stamens ஓட length எப்படி இருக்கும், அந்த filament எப்படி இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா didynamis சொல்லும்போது dyna 2 and dynamis in சொல்லும்போது strength. Okay, 4 stamens in which 2 stamens with a long filament. Okay, so இதில் வந்து 4 stamens இருக்கும், அதில் 2 stamens வந்து long filament இருக்கும் and 2 with short filaments. இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலமெண்ட்ஸில் இருக்குது பாருங்கள், ரெண்டு வந்து லாங் ஃபிலமெண்ட்ஸில் இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆக்சிமம். ஓகே, ஸோ ஆக்சிமம் துளசி செடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் காணப்படும்னு சொல்கிறாங்க. அண்ட் டெட்ராடைனமஸ் வந்து 6 ஸ்டாமன்ஸ் இருக்கும், அதில் 4 ஸ்டாமன்ஸ் வித் லாங் ஃபிலமெண்ட்ஸ், 4 ஸ்டாமன்ஸ் வந்து லாங் ஃபிலமெண்ட்டில் இருக்கும் அண்ட் 2 வித் ஷார்ட் ஃபிலமெண்ட்ஸில் இருக்கும். 2 ஸ்டாமன்ஸ் மட்டும் தான் அதோட ஃபிலமெண்ட் வந்து ஷார்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் பிரேசிகா. ஓகே, ஸோ உங்களுக்கு கடுகு தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராடைனமஸ் டைப் ஆஃப் லெங்த் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெட்ரோஸ்டாமினா சொல்லும்போது ஸ்டாமன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெங்த்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேம் ஃப்ளவர் எல்லாம் டிஃப்ரெண்ட் லெங்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கேசியா. ஓகே, ஒரு காமனாக 4 இல்லை 2 அப்படிலாம் இல்லாமல் எல்லா ஸ்டாமன்ஸும் டிஃப்ரெண்ட் லெங்த்தில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவரில் வந்து சொல்லும்போது ஹெட்ரோஸ்டாமினா சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கேசியா சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு காணப்படும். ஸோ அடுத்த டாபிக் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆந்தர்டைம்ஸ். ஸோ இதில் மோனோதீக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லோப் வித் 2 மைக்ரோஸ்பொரஞ்சியா. ஸோ ஒரே ஒரு லோப் தான், இது வந்து ஆக்சுவலாக ஒரு லோப் தான். உங்களுக்கு அந்த ஆந்தரில் இப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோப் தான் இருக்கும், ஆனால் எத்தனை மைக்ரோஸ்பொரஞ்சியா இருக்கும், 2 மைக்ரோஸ்பொரஞ்சியா இருக்கும். ஸோ என்ன ஷேப்பில் இருக்குன்னா கிட்னி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன் கிராஸ் செக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் மேல்வேசி. ஸோ உங்களுக்கு வந்து மேல்வேசி சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோனோதீக்கல், தட் மீன்ஸ் தீக்கல் மீன்ஸ் கேவிட்டி. ஓகே, ஸோ டைத்தீக்கல் சொல்லும்போது இட் இஸ் a typical type having 2 lobes. எத்தனை லோப்ஸ்னா இது ஒரு லோப் இது ஒரு லோப் தான் ஆக்சுவலாக. 2 lobes with how many microsporangia means 4 microsporangia. ஸோ எந்த ஷேப்பில் இருக்குன்னா பட்டர்ஃப்ளை ஷேப் இருக்கும் கிராஸ் செக்ஷன் எடுத்திங்கன்னா. எக்ஸாம்பிள் சொலனேசி சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு வந்து டைத்திக்கல் ஆந்தர் டைப்ஸ் காணப்படும்னு சொல்கிறாங்க. ஆந்தர் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாமன் கூட எப்படி அட்டாச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிஃபிக்ஸ் இனேட் சொல்கிறாங்க. பேஸ் ஆஃப் த ஆந்தர் இஸ் அட்டாச் டு த டிப் ஆஃப் த ஃபிலமெண்ட். அந்த ஆந்தரோட பேஸில் வந்து உங்களுக்கு ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகிருந்தால் அது பேசிஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் பிரேசிகா கடுகு தாவரத்துலையும் டேட்டரா சொல்கிற தாவரத்துலையும் உங்களுக்கு வந்து பேசிஃபிக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி அந்த ஃபிலமெண்ட் வந்து ஆந்தரில் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. டாசிஃபிக்ஸ் சொல்லும்போது அபெக்ஸ் ஆஃப் த ஃபிலமெண்ட்ஸ் அட்டாச் டு த டார்சல் சைட் ஆஃப் தி ஆந்தர். உங்களுக்கு டார்சல் சைடில் கீழ்புறமாக இல்லை டார்சல் சைடில் உங்களுக்கு அந்த ஃபிலமெண்ட் அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னா டாசிஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சிட்ரஸ் எலுமிச்சை தாவரத்துலையும் உங்களுக்கு ஐபிஸ்கஸ் செம்பருத்தி தாவரத்துலையும் டாக்சிஃபிஸ்ட் டைப் ஆஃப் ஆந்தர் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெர்சடைல் சொல்லும்போது ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச் டு த ஆந்தர் அட் மிட் பாயிண்ட் சென்ட்ரலில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா வெர்சடைல். கிராஸ் அப்போ இந்த காத்தடிச்சாலும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தர் வந்து அப்படியே உங்களுக்கு சுழலும். ஓகே, எக்ஸாம்பிள் வெர்சடைல். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அட்னேட். ஃபிலமெண்ட் இஸ் கண்டினியூட் ஃப்ரம் பேஸ் டு த அபெக்ஸ் ஆஃப் த ஆந்தர். அங்கே டாப்லேருந்து பேஸ் வரைக்கும், பேஸ்லேருந்து அபெக்ஸ் வரைக்கும் அந்த ஃபிலமெண்ட் ஒட்டி இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் நெலும்பு சொல்கிற தாவரத்தை அட்னேட். ஸோ பேசிஃபிக்ஸ்ட், டார்சல் சைட் டாக்சிஃபிஸ்ட் அண்ட் அட் த மிட் பாயிண்ட் சொல்லும்போது வெர்சடைல் and apex to base சொல்லும்போது பார்த்தீங்கன்னா adnate. So these are the different types of anther attachment, that is filaments attached to the anther. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ரிஷியமில் நிறைய டாபிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிக்சர் வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.